காமெடி ஆக்டர் ஆன சத்யன் தன்னோட சொத்துக்கள் அத்தனையும் இழந்துட்டு இப்போ சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியேறி இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் சோஷியல் மீடியா முழுக்க வைரலா பேசப்பட்டு வருது. ஆக்டர் சத்யன் விஜய் கூட நண்பன், துப்பாக்கி போன்ற படங்கள்ல நடிச்சதன் மூலியமா பாப்புலர் ஆயிருந்தாரு. கோயம்புத்தூர் மாவட்டம் மாதம்பட்டியில தான் இவர் பிறந்திருக்காரு. இவர் ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர் தான். மேலும் நடிகர் சத்யராஜோட பாட்டியும் சத்யனோட தந்தையான மாதம்பட்டி சிவகுமாருக்கு அத்தை. அதாவது மாதம்பட்டி சிவகுமாரோட தந்தையும் சத்யராஜோட பாட்டியும் உடன் பிறந்தவங்க. மாதம்பட்டி சிவகுமாரோட ஒரு அக்கா மகளை அவரே திருமணம் செஞ்சிருக்காரு. இன்னொரு அக்கா மகளை ஆக்டர் சத்யராஜ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் சகலதான். மேலும் நடிகர் சத்யராஜ் தான் சத்யனுக்கு சித்தப்பா முறை வராங்க. இதனால நடிகர் சத்யன் தன்னோட 500 ஏக்கர் நிலம், அரண்மனை போன்ற வீடு அப்படின்னு எல்லாத்தையுமே வித்துட்டு சென்னையில குடி போயிருக்காரு. மாதம்பட்டியில குட்டி ராஜா அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்த சத்யன் எல்லா சொத்துக்களையும் வித்துட்டு சொந்த ஊருக்கே வர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டதா அவரோட உறவினர்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நகைச்சுவை நடிகரா மக்கள் மனசுல இடம் பிடிச்ச சத்யன் ஒரு ஹீரோவா தோத்து போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சத்யனோட அப்பா சிவகுமாருக்கு சினிமால நிறைய ஆர்வம் இருந்துச்சு. அதனால தன் மகன் சத்யனை ஹீரோ வச்சு படம் எடுக்கணும்னு 2 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. பட் அந்த 2 படங்களும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்படிங்கறனால மிகப்பெரிய நஷ்டம் வந்துருச்சு. அதை சரி செய்யறதுக்காக தன்னோட பாதி சொத்துக்களை வித்து சரி பண்ணியிருக்காரு. சில சொத்துக்கள் கைவிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. தற்போது மிஞ்சி இருக்க சில சொத்துக்கள் அத்தனையுமே சத்யன் வித்துட்டு சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியேறி இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இது குறித்து சத்யனோட ரிலேட்டிவ் ரொம்பவே மனவேதனையோட கவலையா பேசியிருக்காங்க.